பூமியில் உயிர்கள் வாழ தேவையான ஆற்றலை அளிக்கும் சூரியனில் இன்னும் யாரும் முழுமையாக ஆய்வு செய்ய முடியவில்லை. சூரியனின் ஆயுள் குறைந்து வருவதாகவும் பூமியை நோக்கி அந்த கோள் நெருங்கி வருவதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த பின்னணியில் சூரியனுக்கு நிகரான ஆற்றலை பூமியில் உருவாக்கும் போட்டியில் உலக நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. அந்த போட்டியில் தற்போது சீனா மிக முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய சூப்பர் கண்டக்டிங் ஃபியூஷன் காந்தத்தை உருவாக்கி வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. சீன அறிவியல் அகாடமியின் பிளாஸ்மா இயற்பியல் நிறுவனம் உருவாக்கியுள்ள இந்த காந்தம் 21 மீட்டர் நீளமும் 12 மீட்டர் அகலமும் கொண்டது. இதன் மொத்த எடை மட்டும் 582 டன். ஆங்கில எழுத்தான டி வடிவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ராட்சச காந்தம் எதிர்காலத்தில் உருவாக்கப்படவுள்ள செயற்கை சூரியன் திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூரியனில் ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து மிகப்பெரிய அளவில் ஆற்றலை வெளியிடுகின்றன. இதுவே அணுக்கரு இணைவு அல்லது நியூக்ளியர் ஃபியூஷன் என அழைக்கப்படுகிறது. இதே செயல்முறையை பூமியில் நிகழ்த்தி மின்சார உற்பத்தி செய்வதே செயற்கை சூரியன் திட்டத்தின் நோக்கம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த செயல்முறையில் 100 மில்லியன் டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை உருவாகும். அந்த அளவுக்கு சூடாகும் பிளாஸ்மா என்ற வாயுவை அணு உலையின் சுவர்களை தொடாமல் பாதுகாப்பாக கட்டுப்படுத்துவது மிகப்பெரிய சவால். அதற்காகவே இந்த மாபெரும் காந்தம் உருவாக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய அணுக்கரு இணைவு திட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட காந்தங்களை விட சீனாவின் புதிய காந்தம் 1.3 மடங்கு அதிக அளவிலும் 3 மடங்கு அதிக ஆற்றல் சேமிப்பு திறனுடனும் இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் அணுக்கரு இணைவு உலையின் இதயம் என அழைக்கப்படும் உயர் வெப்பநிலை சூப்பர் கண்டக்டிங் மைய சோலனாய்டு காயிலும் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. ஒரு கார் என்ஜினில் ஸ்பார்க் பிளக் செயல்படுவது போல இந்த கருவி பிளாஸ்மாவை தூண்டி ஃபியூஷன் வினையை தொடங்க உதவுகிறது. மேலும் இந்த 2 முக்கிய தொழில்நுட்பங்களும் முழுமையாக சீனாவின் உள்நாட்டு தொழில்நுட்பம் மற்றும் மூலப்பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காந்தத்தின் தொழில்நுட்ப சவால்களும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. -269 டிகிரி செல்சியஸ் என்ற கடும் குளிரில் 60 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பட வேண்டியதுடன் 1,00,000 ஆம்பியருக்கும் அதிகமான மின்சாரத்தை கிட்டத்தட்ட இழப்பே இல்லாமல் கடத்தும் திறனும் இதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. செயற்கை சூரியன் ஆராய்ச்சியில் சீனா ஏற்கனவே பல சாதனைகளை பதிவு செய்திருக்கிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சீனாவின் ஈஸ்ட் எனப்படும் சோதனை அணு உலை 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பிளாஸ்மாவை 1066 வினாடிகள் நிலைநிறுத்தி உலக சாதனை படைத்தது. வர்த்தக ரீதியிலான ஃபியூஷன் மின்சார உற்பத்திக்காக சீனா 3 கட்ட திட்டத்தை வகுத்துள்ளது. வரும் 2027க்குள் அடுத்த கட்ட சோதனை உலையை முடிக்கவும் 2030க்குள் முதல் ஃபியூஷன் மின்சார உற்பத்தியை தொடங்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மாசுபாடு இல்லாத கட்டுப்பாடற்ற மின்சார உற்பத்தி என்ற கனவை நனவாக்கும் முயற்சியில் சீனாவின் இந்த சாதனை உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. சீனாவின் இந்த முயற்சியால் செயற்கை சூரியன் உண்மையிலேயே உதயமாகுமா என்ற எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் அதிகரித்துள்ளது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.